வணக்கம். என்னுடைய பேர் வந்து திருச்சி சாதனா. எனக்கு ரொம்ப என்னுடைய பேரை கேட்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எங்க அப்பா திருச்சி சாதனா வச்சாரா? ஆனா ஊர் வந்து கரூர். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு பேரு, எனக்கு பிடிச்ச பேரு. புதுசா இருக்கு என்னுடைய பேரை கேட்கிற பேர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, பகவதி டைரக்டர் பகவதி பாலா சார் வந்து தம்பி திருநாகராஜன் அவர்களோட இயக்கத்துல, சாரி ப்ரொடியூசர்ல, சாரோட இயக்கத்துல வந்து நம்ம ஆக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின், அப்புறம் வந்து சிறந்து விளங்கும் காமெடி ஆக்டர்ஸ் நம்ம அண்ணன் சாரப்பாம்பு இவங்க கூட எல்லாம் நான் சேர்ந்து நடிச்சிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடியான படம், ஒரு அவேர்னஸ் படமா வந்து இருக்கு. ஸோ நான் வந்து முன்னாடியே நாங்க வந்து படம் பார்த்துட்டோம். ரொம்ப ஒரு மெசேஜ் சார் சொன்னாங்கன்னா வந்து மெசேஜ் வந்து லாஸ்டா இருக்கும். எந்த ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தாலும் பொண்ணோ மாப்பிள்ளையோ தீர விசாரிச்சு நம்ம வந்து கல்யாணம் பண்றதுல பொண்ணை பெற்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா உறுதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படம் தான் இதுல. அது வந்து ரொம்பவும் சீரியஸாலாம் போகாது, காமெடியா இருக்கு. ஏன்னா காமெடி ஆக்டர்ஸ் இவங்க எல்லாமே இருக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி தான் இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கலந்து கலந்து சூப்பரான ஒரு படம் வந்து சிவசம்போ அப்படிங்கிற ஒரு படம். ஹீரோயின்ஸ்னா தம்பி அடிச்சுக்க முடியாதுங்க, சத்தியமா சொல்றேன். எல்லாருமே வந்து தியேட்டருக்கு போய், பொதுவான மக்கள் எல்லாருமே வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சின்ன டைரக்டரா இருக்கட்டும், பெரிய டைரக்டரா இருக்கட்டும், அவங்களுடைய கனவுகள் வந்து ஒரு வானத்தை தொடும் அளவுக்கு வந்து அவங்களோட எய்மா இருக்கும். எல்லாருமே இப்ப வந்து ஒரு செல்போன்னால எல்லாருமே ஃபேக்கா போயிட்டு உள்ளுக்குள்ள போய் பாத்துறீங்க. அது பாக்காதீங்க. தயவு செய்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து ரிலாக்ஸா குடும்பத்தோட போய் நீங்க வந்து எல்லாருமே வந்து தியேட்டர்ல போயிட்டு படம் பாருங்க. சிவசம்போ வந்து வரும் 20 வந்து ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. இந்த படத்தை எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணாக்கு ரொம்ப நன்றி. அண்ணா ரொம்ப நன்றி. சார் ரொம்ப நன்றி. தம்பி நீ வந்து எப்ப பிறந்த தம்பி, தம்பி மாதிரி என்ன வந்து பாத்துக்கிட்டேன், அக்கா மாதிரி என்ன பாத்துக்கிட்டேன். சோ எப்பவுமே வந்து கேஷுவலா வந்து தம்பி பேசுவாப்ல. எப்போதுமே கடைசி வரைக்கும் இதே குணத்தோட எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு அப்ப பாராட்டுதாப்பா. சரி, நீங்க படத்துல என்ன கரெக்ட் எந்த மாதிரி காமிக்கா? என்ன மாதிரி காமெடினா, சும்மா உருவாகில படத்துல நான் தண்ணி அடிச்சு அடிச்சு பாக்குறேன், தண்ணி வர மாட்டேங்குது. வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழாயில இருந்து புத்து புத்து தண்ணி வருது. ரொம்பிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், குடம் ரொம்ப ஏங்க பார்த்தா மட்டும் எதுக்கு அப்படி ஒரு காமெடியா போகுது. சங்கல குஸ்காவா இருக்கு. சத்தியமா சொல்றேங்க, இனிமேல் சொல்றேன். என்னுடைய காமெடி, நான் இந்த மாதிரி என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் காமெடி தாங்க. நாங்க அதுக்கப்புறம் இப்ப சொல்றதே காமெடி. என் படத்தை பாருங்க, நீங்களே அசத்துருவீங்க, தூங்க மாட்டீங்க. செம்மையா இருக்கும். இப்ப நீங்க சினிமாவுக்கு வந்துட்டீங்க. சினிமால வந்து இப்ப காமெடியில நீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்ப வேற மாதிரிலாம் இருக்குன்னா எப்படி நம்ம கோவில் சரலா மேடம் மாதிரி அப்படி வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, கோவை சரலா மேம். ஏன்னா என்னுடையமே அந்த அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. கோவை சரலா அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப யாராவது ப்ரொடியூசர் கண்ணுல எல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் வந்து மீடியா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுங்கப்பா. நீ பேசுனத போட்டு விடுங்க. நான் பேசுனத போட்டு விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காமெடிக்கு ஆளே இல்ல, சிரிக்கிற மாதிரி எந்த படமுமே கிடையாது. இப்ப இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு காமெடியே கிடைக்க மாட்டேங்குது. தமிழ் சினிமாவுல ஒரு காமெடி போய் ஆந்திரா, கேரளா, மத்த லாங்குவேஜ் பொண்ணுங்களை கொண்டாந்து திரிச்சா தமிழ்நாட்டுல எத்தனை அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? ஹீரோ ஹீரோயின்லாம் விட மாட்டேங்க. தமிழ்நாட்டு பொண்ணுங்களை ஹீரோயினியா போய் சாதனா, நீ காமெடியே பண்ணு, ஹீரோயின் நடிக்க வேண்டாம்.
நான் காமெடியா தான் பண்றேன். ஆக்சுவலி பொதுவா ஒரு தமிழ் பெண்களை ஹீரோயினா போடுங்கன்னு சொல்ற ரிக்வஸ்ட் நான் கேக்குறேன். நல்ல விஷயம். அது வந்து மேடம், நம்ம பட்டம் தமிழ் படம் தான் போட்டுருக்கோம். நீ பாருங்க மேடம், அவங்க வேற சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல மேடம் வந்து வந்தாங்க லண்டன்ல ஒரு ஷூட்டிங் இருக்காங்க. லண்டன் போற அதே ஒரு உங்க பேச்சு முறையை கொண்டு நான் அமெரிக்கா பிடிச்சிருந்தோம் இல்லையா? எனக்கு காலையில சொன்னாரு. ஆமா அனுப்பி விட்டேன் காதல சொன்னேன். இந்தியாவுக்கு அனுப்பி விட்டேன்னு சொன்னாரு சார். ஆமா. வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காம்படிஷன் வச்சிருந்தேன். இந்த வந்தரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீலி கொண்ட எப்படி கொண்டு போடுறீங்க? எப்படி கொண்டு போறது? சரி ஓகே இருங்க சார், ஒரு 5 நிமிஷம் எங்க பாலா சார் கூப்பிடுறாரு. சரி. சரி நான் வந்து முடிச்சுட்டு அடுத்த பிளைட்ல ஏறி வந்துடுறேன்னு சொல்லி நடிக்கிறாங்க கூட்டமா இல்லமா பேசி அவர் ஓரமா உட்காந்துருக்காரு. அப்ப இப்ப அடுத்த பிளேட் அங்கதான் போகுது. நீங்க grill எடுத்தானே? 10 நிமிஷம்